ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ ஆஃப் டேட்டா சயின்ஸ் ப்ராசஸில் தேர்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம். க்ளீனிங், இன்டகிரேட்டிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேட்டிங் டேட்டா. ரிட்ரிவலுக்கு அப்புறம் ஒரு டேட்டாவை போன கிளாஸில் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, ஸ்டெப் 2ல் டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும்னா க்ளீனிங் பண்ணணும், அண்ட் தென் இன்டகிரேட் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு க்ளீனிங்ஸ் இன் டேட்டான்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் எரர்ஸ் அண்ட் இன்கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு டேட்டா எடுத்துருக்கோன்னா அந்த டேட்டாவில் அன்வான்டட் டேட்டா இருக்கும், இல்லைனா கரெக்டான டேட்டாவாக இருக்காது, அன்வான்டட் டேட்டாவாக இருக்கும். டேட்டா வந்து பாதி மிஸ்ஸிங்காக இருக்கும், அதான் இன்கன்சிஸ்டன்ட் டேட்டா. அந்த மாதிரி டேட்டாவை பார்த்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எரர் வரும் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் எரர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டேட்டா என்ட்ரி எரர்ஸ். டேட்டா என்ட்ரி எரர்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு நம்ம 35 போகிறதுக்கு பதிலாக 350 அப்படி போட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும், எரர் வந்துடும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பார்த்துருக்கோமா, நம்ம கரெக்டாக தான் என்ட்ரு பண்ணியிருக்கணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் எரர் பார்த்தீங்கன்னா ரெடண்டன்ட் ஒயிட் ஸ்பேஸு. இப்போ ஒயிட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எஃப்எஃப் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, இப்போ இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து மிஸ் மேட்ச் ஆகிடும். அதுக்கு இந்த மாதிரி ஒயிட் ஸ்பேஸை டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானில் வந்து ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, ஸ்பேசஸ் எல்லாமே நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் எரர் டைப் ஆஃப் எரர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் மிஸ் மேட்சஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு ஐ கேப்ஸ் வரணும், நம்ம ஸ்மால் போட்டோம்னா நம்ம அப்போ வந்து எரர் வரும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லோயர் ஆஃப் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து லோயர் கேஸ்னால் லோயர் கேஸில் வச்சுக்கணும், அப்பர் கேஸ்னால் அப்பர் கேஸில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இம்பாசிபிள் வேல்யூஸு. இம்பாசிபிள்ஸ் அந்த ஹைட் ஆஃப் 3 meters அப்படின்றது கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எரர்ஸ், இதாவது இம்பாசிபிள்ஸாக இந்த வேல்யூஸ் கண்டிப்பாக இருக்கவே கூடாது, அந்த மாதிரி வேல்யூஸை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவுட்லேயர்ஸ்னால் எக்ஸ்ட்ராவாக போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10,000 பதிலாக ஒரு 0 ஆட் பண்ணுற நமக்கு அந்த மாதிரி வந்துடும் இல்லையா, அது எக்ஸ்ட்ராவாக போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் பிளாட்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் மூலிமா நம்ம வந்து அதை டிடெக்ட் பண்ணிக்கணும், அது வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் வேல்யூஸே மிஸ் பண்ணிடுறது. ஒமிட் வேல்யூஸ், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேல்யூனா அது நம்ம அந்த வேல்யூவை மிஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன ஆகிடும், இன்ஃபர்மேஷனே நமக்கு வந்து லாஸ் ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட் பண்ணிட்டோன்னா அது வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து நமக்கு வந்து காட்டும். அப்புறம் ஸ்டாட்டிக் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எஸ்டிமேட் வேல்யூலாம் நம்ம வந்து எடுத்து விட்டோம்னா நமக்கு வந்து டேட்டா வந்து கரெக்டாக இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா அசம்ஷன் மூலிமா நம்ம ஒரு மாடலில் போட்டாலும் நமக்கு டேட்டா வந்து கரெக்டாக இருக்காது. அப்போ க்ளீனிங்கிறப்போ இந்த எரர்ஸ்லாம் வராமல் பார்த்துக்கணும். அந்த எரர்ஸ் வந்து அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணி அது வந்து கொடுத்துரும், அதான் பார்த்திங்கன்னா க்ளீனிங். இதே வந்து பைத்தானில் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறாங்க இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன்று இருக்குது இன்கன்சிஸ்டன்ட் டேட்டா, அதான் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸு. இப்போ பவுண்ட்ஸ் பதிலாக டாலர்ஸ் போட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், அது இது மீனிங்கே மாறிடும். ஏன்னா இப்போ டாலர்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் இருக்கும், பவுண்ட்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் இருக்கும். அந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்ட் டேட்டா செட்டு போட்டாலும் நமக்கு வந்து டேட்டா வந்து கரெக்டாக இருக்காது, அதெல்லாம் க்ளீன் பண்ணிடணும். அதுக்காக நம்ம வந்து கன்சிஸ்டன்ட் டெர்மினாலஜி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இது எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா டேட்டா என்ட்ரி எரர்ஸ். இப்போ ஹெலோன்ற இந்த இதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி டைப் பண்ணிட்டேன்னா அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ டேட்டா கொடுத்துட்டேன், ஹாய் கொடுத்துட்டேன், ஹலோ கொடுத்துட்டேன் இல்லையா, இது வந்து டேட்டா, இது வந்து நான் வந்து தப்பாக கொடுத்துட்டேன். இப்போ க்ளீன் டேட்டா கொடுக்கும் போது ஹலோ, நமக்கு என்ன டேட்டா வேணும், ஹலோ. இஃப் எது ராங்கான டேட்டா, எக்ஸோட வேல்யூ இதுதான் ராங்கான டேட்டா அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு இந்த டேட்டாவை ஹலோன்னு மாற்றி கொடுன்னு அர்த்தம். அப்போது இந்த மாதிரி டேட்டாவை நம்ம வந்து மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒயிட் ஸ்பேசஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது சொன்னோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் மேன் ரெட் இருக்குது, இப்போ மேன் இருக்குது, இப்போ இந்த ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. என்ன ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபங்க்ஷன். அப்போ இப்போ வந்து ஸ்ட்ரிங்கில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரிங் டாட், அதான் நெக்ஸ்ட்டு இது நியூ டேட்டா க்ளீன்டு ஸ்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் ஆஃப் ஸ்ட்ரிப் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துட்டோம்னா இந்த ஸ்பேஸ் ஒயிட் ஸ்பேஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் பைத்தானில் இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர் மிஸ்டேக்ஸ். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்தியா ஸ்மாலுக்கு பதிலாக ஐக்கு பதில் ஸ்மால் ஏதாவது ஒன்று போட்டோன்னா இப்போ எனக்கு எல்லாமே லோயர் கேஸ் வரணும்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் 1ல் இந்தியா,
இந்தியான்னு கொடுத்தாச்சு. சிங் 2ல ஸ்மால் ஏ. இப்போது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லோயர் கேஸில் கொடுத்துருக்கோம். இதே வந்து அப்பரில் வேணும்னா அப்பர் ஆஃப்ன்ற கொடுத்தோன்னா அப்பர் கேஸில் வந்துடும். அப்போ இதுவும் இந்தியான்னு ஸ்மாலில் வந்துடும், இதுவும் இந்தியான்னு ஸ்மாலில் வந்துடும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு இம்பாசிபிள் வேல்யூஸ், இல்லாத வேல்யூஸ் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ ஏஜஸ் ஓவர் 150 வரைக்கும் தான் எனக்கு வேணும்னா, இப்போ இங்கே நிறையா டேட்டா இருக்குது, 150க்கு மேலே இருக்க டேட்டா தான் எனக்கு வேணும்னா, இப்போ இங்கே ஏஜஸ் கொடுத்துருக்கலாம். ஏஜ் ஃபார் ஏஜ் இன் ஏஜஸ் இஃப் ஏஜ் இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 150 அப்படி நம்ம கொடுத்துட்டோம்னா 150ல் இருக்க டேட்டா மட்டும் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நமக்கு, அது கம்மியாக இருக்கிறதெல்லாம் நமக்கு வராது. இம்பாசிபிள் வேல்யூஸ்லாம் நமக்கு வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா க்ளீனிங் முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா இன்டகிரேஷன்ஸ். டேட்டா இன்டகிரேஷன்னா இன் மெனி கேசஸ் நம்ம டேட்டா வந்து ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, நிறைய மல்டிபிள் சோர்ஸஸ்லேருந்து நமக்கு வந்து வரும், வேறு சோர்ஸஸ்லேருந்து நமக்கு டேட்டா வந்து வரும். அந்த டேட்டா எல்லாமே கம்பைன் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டகிரேஷன்ஸ். ஒரே டேட்டாபேஸ் செட்டில் அங்கங்கே இருக்கிற டேட்டாவை இங்கே ஒரு இடத்துல இருக்கும் எல்லா டேட்டாவையும் கம்பைன் பண்ணி ஒரே செட்டில் கொண்டு வர்றது தான் டேட்டா இன்டகிரேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங். இப்போ எல்லா டேட்டா சோர்ஸும் மேட்ச் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். மேட்ச் ஆச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ண முடியுமா, மெர்ஜ் பண்ண முடியும். இப்போது மேட்ச் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு எல்லாமே வந்து மேட்சிங்காக இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மெர்ஜ் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் காமன் ஃபீல்ட்ஸ் மூலிமா. அண்ட் தென் பார்த்திங்கன்னா டேட்டா செட்ஸை நம்ம வந்து இன்கன்சிஸ்டன்ஸ் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு மேட்சிங்காக இருக்க டேட்டாவை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணி வைப்போம். அதாவது சிங்கிள் டேட்டா செட்டில் கொண்டு வருவோம். அதுதான் பார்த்திங்கன்னா டேட்டா இன்டகிரேஷன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இப்போ டேட்டா க்ளீன் பண்ணியாச்சு, டேட்டா இன்டகிரேட் பண்ணியாச்சு. இப்போ டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லையா, ஒரு இடத்துக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இன்வால்வ்ஸ் கன்வெர்ட் ஆகும். ஓகே, கன்வெர்ட்டிங். இப்போது எந்த டேட்டா ஃபார்மேட்டுக்கு வேணுமோ, டேட்டா வந்து டேட்டா செட்டில் கொடுத்தாச்சு, டேட்டா எந்த ஃபார்மேட்டுக்கு போகணுமோ அது கன்வெர்ட் பண்ணி நம்ம அது அனலைசிஸ்க்கு சூட்டேபிளாக அது வந்து கன்வெர்ட் பண்ணி வைக்கணும். இப்போது இந்த கன்வெர்ட்டிங் டேட்டா வேரியபிள்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா இப்போது கேட்ராஜிக்கல் வேரியபிள்ஸாக இருந்துச்சுன்னா அது நியூமரிக்கலாக தேவைன்னா நியூமரிக்கல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணணும், இல்லை ஸ்கேலிங்கில் தேவைன்னா ஸ்கேலிங்கில் பண்ணணும், டேட்டாவை நார்மலைஸ் பண்ணணும். அண்ட் தென் நமக்கு தேவை டேட்டா எல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு, இன்டகிரேட் பண்ணியாச்சு. நியூ வேரியபிள்ஸோ இல்லை ஃபியூச்சர்ஸோ ஏதாவது தேவைனாலும் நம்ம இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருக்கிற டேட்டாவில் நம்மளுடைய வேரியபிள்ஸை வந்து நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா புதுசாக தேவைன்னா இப்போ கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபார்மேட் கொண்டு வரோம் இல்லையா, இப்போ ஏதாவது தேவைனாலும் அந்த டேட்டாவை நம்ம வந்து இங்கே வந்து கன்வெர்ட் பண்ணி ஏற்கனவே இருக்கிற டேட்டாவில் கன்வெர்ட் பண்ணி இப்போ இந்த ஃபார்மேட் தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபார்மேட்டில் அனலைஸ் பண்ணுறதுக்காக அந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்துடுவோம். இதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்டெப் 4 வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டேட்டா அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எந்தெந்த ஃபார்மேட்டில் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.